நிலவாசல் திறக்காம கோலம் போடாம பிரம்ம முகூர்த்த தீபத்தோட 38வது நாள் இன்னைக்கு திங்கக்கிழமைங்க. இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி திதி. இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆனது 4:30 மணிக்கெல்லாம் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 5 மணி வரைக்குமே இந்த தீபம் ஏற்றிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சுங்க. பௌர்ணமி நாட்கள் அப்படின்னாலே வந்து பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. காலையில் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய்டும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வீடு துடைச்சாலுமே கல்லுப்பு போட்டு துடைச்சோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளிக்கலாம். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் அங்கே போய் குளிக்கலாம். கடல், குளம், நதி இந்த மாதிரி எதுலையாவது போய் குளிக்கலாம். இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே கூட குளிச்சிக்கலாங்க. இன்றைக்கி எந்த வழிபாடுமே செய்ய முடியலைனாலும் பரவாயில்லைங்க. நில ஒளியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணால் கூட போதுங்க. அந்த நில ஒளி நம்ம மேலே பட்டுது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.